நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் மருத்துவ கழிவுகள் மீண்டும் கொட்டப்பட்டுள்ளன. தேசிய நெடுஞ்சாலை அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காலாவதியான டானிக் மற்றும் மாத்திரைகள் கொட்டப்பட்டுள்ள நிலையில் அவற்றை தீ வைத்து எரிக்க முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவ கழிவுகளை கொட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் கழிவுகளை உடனடியாக அகற்றவும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் மருத்துவ கழிவுகள் மீண்டும் கொட்டப்பட்டுள்ளன. தேசிய நெடுஞ்சாலையில் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தோட புறநகர் பகுதியான ரெட்டியார்பட்டி பகுதியில தற்போது சாலை ஓரங்கள், அதாவது தேசிய நெடுஞ்சாலை சாலை ஓரங்களில் மருத்துவ கழிவுகளானது கொட்டப்பட்டிருக்குது. கொட்டப்பட்ட நிலையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மருத்துவ கழிவுகளை தீயரிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுல பாதி எரிந்த நிலையில இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, காலாவதியான பாட்டில்கள், அதே மாதிரி ஊசிகள், அந்த மாதிரி அதாவது மருத்துவ உதவி போது தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ரோட்ல போட்டு போயிருக்கிறாங்க. பொதுவா இந்த மருத்துவ கழிவுகளை முறையானபடி பராமரிச்சு அதை இது பண்ணணும் அப்படிங்கறதுதான் சட்டம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கிலோ ஒன்றுக்கு 55 ரூபாய் வைத்து நாங்குநேரியில அரசின் தரப்புல அமைக்கப்பட்டிருக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுத்து அதன் முறையா அது டிஸ்போஸ் செய்யப்படணும். ஆனா அப்படி எதையுமே கடைபிடிக்காம நடு ரோட்ல, அதாவது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போயிட்டு வரக்கூடிய பாதையில கொட்டி போட்டு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த மாவட்டத்தோட உட்புற பகுதிகளில் அதிக அளவுல மருத்துவ கழிவுகளை கொட்டின பிரச்சனை மூஞ்சி இப்பதான் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பின நிலையில கடந்த 4 தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் பகுதியில் மருத்துவ கழிவுகள் வயலுக்குள்ள கொட்டப்பட்டிருந்தது. அது கடந்த 3 தினங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட நிலையில தற்போது திரும்ப மாநகர பகுதியில இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளை கொட்டியிருக்கிறது இங்குள்ள மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.